ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு vlog வந்து வேலவன் ஹைப்பர் மார்க்கெட். ஆல்ரெடி இது ப்ரீவியஸாக ஓப்பன் பண்ண புதுசுலேயே நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக போட்டிருந்தோம். ஸோ அப்போ தான் ஓப்பன் பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து நல்லா 3 ஃப்ளோர்ஸ் 4 ஃப்ளோர்ஸில் நல்லா நிறைய திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி நல்லா வச்சுருக்காங்க. திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஆனா ஏசி ஃபெசிலிட்டி வந்து நல்லாவே இல்ல. பாருங்க எல்லா திங்ஸுமே நம்ம வந்து வேற சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்காத திங்ஸ் எல்லாமே நெறைய வெரைட்டீஸ்ல இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மட்டும் தான் ஏசி இருந்துச்சு. மீதி செகண்ட் அண்ட் தேர்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த்ல அதுலலாம் ஏசியே சுத்தமா இல்ல. வெளிய சும்மா திறந்து வச்சிருக்காங்க. ஃபேனும் இல்ல. கேட்டா கரண்ட் இல்லன்னு சொன்னாங்க. ஆனா எங்க வீட்லலாம் கரண்ட் இருந்துச்சு. பாருங்க நல்லா ட்ரீட் பண்றாங்க. Yeah, and look, these are the things. What? Sweets. Sweets. These are the sweets, and my mother bought one, and this is like Mysore bar. And I bought a lot of things like these jelly bean, magic jelly beans, and this is what she bought. And இதில் நான் வந்து பச்சை பயிறு ஸ்வீட் பார்த்தேன். புதுசாக இருந்துச்சு இந்த வாட்டி போகிறப்ப. லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ண புதுசில் போனது. அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறேன். சும்மா பார்க்கலான்ட்டு போனாலும் நமக்கு பில்லு ஒரு 1000 வந்து இது பசங்க எடுக்கிறது, நம்ம எடுக்கிறது என்னதான் எடுக்கிறோன்னு தெரியல. ஏதாவது வாங்குறோம், பில் போடும்போது தான் பார்த்தா 800 1000 அந்த ரேஞ்சுக்கு பில்லிங் வந்துடுது. அந்த வடகம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால வெங்காய வடகமும் ஒன்று நாங்கள் எடுத்துட்டோம். ப்ளஸ் அந்த பச்சை பயிறு ஸ்வீட் அது வாங்கியிருந்தேன். அது வீட்லேயும் சாப்பிட்டாங்க. அம்மா அப்பாவும் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்ட்டு தான் சொன்னாங்க. ரொம்பயும் ஸ்வீட் இல்லாமல் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து எல்லாமே வந்து அந்த மில்லட்ஸ், ரைஸு, வீட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது ப்ரைஸோட அப்படி போட்டிருக்காங்க. எடுத்து நம்ம அங்கே வந்து ப்ரைஸ் அதுக்கு ஆள் இருக்காங்க. எவ்வளோ கேஜி இல்லை கிராம்ஸ் வேணும்னு சொல்லி அங்கே பில் போட்டுட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் வாங்குற அந்த இந்த ஃப்ளோரில் கீழே இப்போ பார்த்தோம்ல க்ரோசரிஸ், அதுக்கு வந்து அங்கேயே தான் பில் போட்டுறணும். ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒவ்வொரு பில்லிங். ஸோ கீழே நாங்கள் வாங்கின பொருளை ட்ராலிலேயே வச்சுட்டு தான் மேலே ஏறி போய் மற்ற ஃப்ளோர்ஸ்லாம் பார்க்க போயிருந்தோம். பாருங்க அழகழகா வந்து ஸ்டாச்சு, ரிலீஜியஸ் ஸ்டாச்சுஸ்லாம் இருக்கு. ஆனா எனக்கு அந்த பில்லிங் சிஸ்டம் சுத்தமா பிடிக்கல. அந்த அதே ஃப்ளோர்ல தான் பில்லிங் போடணும். அதுக்கப்புறம் கீழ ஃப்ளோர்ல பில்லிங் போடும்போது திரும்ப இன்னொருத்தர்கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. அவரு வந்து ஒரு 10, 15 மினிட்ஸா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்றாரு. ஆல்ரெடி ஏசில நாங்க நொந்து போயிட்டோம். அதுக்கு மேல இது வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் மாரி இருக்கு. 15 மினிட்ஸ் யாராவது வேஸ்ட் பண்ணுவாங்களா? எதுக்கு செக் பண்ணணும்? செக் பண்ணா என்ன இருக்கும்னு எனக்கு புரியல. சரி அவங்களோட ஃபார்முலாவோ ஏதோ பிலாசபி விட்டுருவோம். பாருங்க அழகழகா பொட்டு, மேக்கப் ஐட்டம் எல்லாம் இருந்துச்சு. ட்ரெஸ் இல்ல. ஆனா அண்டர்வேர் அந்த மாதிரி செக்ஷன்லாம் இருந்துச்சு. செப்பல்ஸ்லாம் கூட நிறைய அழகா இருந்தது. yeah, and did you see that stationaries? It was so cool. They had many of the stationery, and these jewelries are very nice. Look at that camels, and these are looking so good. And this is the stationery or the things, the toys where they are. And Trading that's card. Narita, and this is Rubik's. Rubik's. Yeah, magic cube. And that was this is Chappals. எல்லாமே ப்ரைஸ் டேக்கோட மோஸ்ட்லி போட்டிருக்காங்க. எனக்கு வந்து திங்ஸ் ஓகே, அந்த 4 ஃப்ளோர்ல பார்க்கறதுக்கு வந்து பிடிச்சிருந்தது. பட் என்னன்னா பவர் சப்ளை இல்ல அப்படின்ட்டு ஒரு ஃபேன் கூட இல்ல. அந்த ஏசி மட்டும் தான் இருக்கு. பட் அதுவும் ரன் ஆகல. அதான் கொஞ்சம் ரொம்ப வேர்த்து விழுவிழுத்து, ஏன்னா அது க்ளோஸ்டு இது வேறயா. லிஃப்ட்ல வரும்போதாவது அங்கேயாவது கொஞ்சம் ஃபேன் ஏதோ ஓடுது. லிஃப்ட் கூட ஒர்க் ஆகுது. குரோஷியா ஐட்டம்ஸ் கூட அந்த நீடில்ஸ்லாம் வச்சிருந்தாங்க டிஃபரெண்ட் எம்எம்ல. வேற எந்த ஷாப்லயுமே நான் இங்க திருநெல்வேலியில பார்க்கல. இங்க தான் அந்த குரோஷியா ஐட்டம்ஸ் கூட பார்த்தேன். Yeah, I like crocheting, but when I'm 8, I'm going to learn it. And my mother is now starting with what? Crochet. Crochet. What? Beginner. Beginner. Chain Yeah. stitch. She's doing the chain stitch. And look at these. These are very nice. And these are the what? God. God. விளக்கு. விளக்கு. வித் ப்ரைஸோட எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நிறைய விளக்கு வந்து சூப்பர் சூப்பரா வச்சிருந்தாங்க. பாருங்க இது வந்து வேலவன் ஹைப்பர் மார்க்கெட்னா தூத்துக்குடியில ஒரு பிக் நேம். அங்க வந்து நிறைய அந்த மால் மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க. 2, 3 பிரான்ச்லாம் இருக்கு. அங்க நிறைய கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இங்க சுத்தமா கூட்டம் இல்ல. ஏன்னா இவங்க சரவணா செல்வரத்னுக்கு ஆப்போசிட் ஓபன் பண்ணிருக்காங்க. அங்க வந்து டிமார்ட்லாம் இருக்கு. வேற நிறைய ஸ்மார்ட் பஜார் அந்த மாதிரி கடைலாம் இருக்கிறதுனால, எம்சிஎஸ் ஸ்மார்ட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால இங்க கூட்டமே அவ்வளவு போறது இல்ல. ரொம்ப வெறிச்சோடிதான் இருக்கு. போத்தீஸ்லாம் போனா நிறைய கூட்டமா இருக்கும் இன்னைக்கு கூட. ஆனா பாருங்க ரொம்ப கூட்டமே இல்ல. அந்த கீழ ஃப்ளோர்ல வேணா ஒரு 10 பேர் இருந்தாங்க. மேல் ஃப்ளோர்லாம்
யாருமே இல்ல. கடைக்காரங்க தான் ஜாஸ்தியா இருந்தாங்க. அவங்க வந்து பின்னாடியே தொரத்திட்டு வர்றது. நம்ம உள்ள போனா என்ன பாக்குறீங்க? என்ன வேணும்? அந்த மாரி. ஹெல்ப்ஃபுல்லா ஓகே. ஆனா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. பாருங்க பாத்திரம்லாம் வச்சிருக்காங்க. இதான் நான் வந்து முடியல. ஓரளவு வீடியோ கவர் பண்ணிட்டு, அப்புறம் ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சுட்டு, சுத்தமா முடியல எங்களால. Yeah, we cannot believe we are in the heat. And my mother was sweating a lot. Yes. And did you know that we went all the fourth floor? You can see it. We went all the fourth floor. ஆனாலும் என்னதான் வேர்வை, ஸ்வெட்டிங் இருந்தாலும் சரி ஃபுல்லா பாத்துரலாம் அப்படின்ட்டு, அட்லீஸ்ட் லிஃப்ட்டாவது ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு லிஃப்ட்ல போயிட்டு வந்தோம். Yeah, because of I wanted to see everything. That's why. And I asked my grandparents, could we go to 11? But they told no. That's why my mother bought us to 11. யூஸ்வலா சரி சரவணா செல்வரத்னம்னா ரொம்ப பெருசா இருக்கும். இது கொஞ்சம் காம்பேக்ட்டா இருக்கும். ப்ளஸ் ஈஸியா கவர் பண்ணிடலாம். இப்படி ஜன்னல் கிட்ட வந்து நின்னா கூட நல்லா கொஞ்சம் காத்து அடிச்சது அந்த ஈவினிங் டைம். மான்சூன் சீசன் ஸ்டார்ட் ஆன மாரி. பட் உள்ள பார்த்தோம்னா நம்ம நொந்துட்டோம். லிஃப்ட்ல வந்த பிறகு தான் கொஞ்சம் காத்து வருது. கொஞ்சம் உசுறு வந்த மாரி இருந்தது. போதும்டா சாமின்னு நாங்களும் இந்த ஒவ்வொரு ஃப்ளோர்ல வாங்கினதுக்கும் பில் போட்டுட்டு, கீழேயும் பில் போட்டுட்டு கிளம்பலாம்னு கிளம்பிட்டோம்.